பிஸ்னஸ் செட்டிங்ஸில் பிக்சல் வந்திருக்கேன். ஆடு கொடுத்து நியூ பிக்சலை நான் க்ரியேட் பண்ணுறேன். பிக்சலுக்கு ஒரு நேம் நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கங்க. இப்போதைக்கு நான் டம்மியாக பிரகாஷ் பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கண்டினியூ மேனேஜிங் பை பிஸ்னஸ் இல்லை செட்டப் பிக்சல் நோ கிளிக் பண்ணிக்கிறேன். மேனுவலாக நான் கோட் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த கோடை பேசிக் கோடுன்னு சொல்லுவோம், அந்த கோடை கொண்டு போயிட்டு வெப்சைட்டில் ப்ளேஸ் பண்ணணும். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ன்ற செக்ஷன் இருக்கும், கோட் ஸ்னிப்பட்ஸ் ப்ளக்கின்ல. அதில் போய்ட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த பிக்சல் கோடை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் நீங்கள் கொடுத்துடலாம். நவ் உங்கள் வெப்சைட் கண்டினியூ இங்கே கொடுத்துட்டிங்கன்னா வெப்சைட்டில் பிக்சல் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அது கரெக்டாக ப்ளேஸ் ஆயிருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ணணும். அதுக்கு நம்ம கூகுள் க்ரோம் ஃபேஸ்புக் பிக்சல் ஹெல்ப்பர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்சல் ஐடி அண்ட் எல்லா டீட்டெயிலும் அப்பியர் ஆகும். இங்கே ஈவெண்ட் செட்டப் டூல் வந்து இங்கே இன்னும் ப்ராப்பராக அது டிடெக்ட் ஆகலை. ஸோ அதனால் இதை க்ளோஸ் பண்ணி தனியாகவே போய் ஈவெண்ட் மேனேஜரில் நம்ம அதை ஓப்பன் பண்ணி செட்டப் பண்ணுவோம். பட் இங்கே வெப்சைட்டில் உங்களுக்கு கிளியராக அப்பியர் ஆகுது இந்த மாதிரி வந்து கோடு ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்றது. ஈவெண்ட் செட்டப் டூல் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஈவெண்ட் செட்டப் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களோட வெப்சைட் URL பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் வெப்சைட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிக்சல் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருந்ததுன்னா அங்கே உங்களுக்கு ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? இதை வச்சு தான் நீங்கள் கன்வர்ஷன் செட்டப் இப்போ நம்ம பண்ணணும். பிஃபோர் தட் கன்வர்ஷன் செட்டப் இப்போ என்ன கன்வர்ஷன் செட்டப் பண்ணணும் அப்படின்னா என்னோடய வெப்சைட் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட், விச் மீன்ஸ் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அண்ட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறேன். அப்போ என்னோடய விசிட்டர்ஸ் வெப்சைட்டுக்கு வந்தாங்கன்னா என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது தான் என்னோடய மெயின் கால் டு ஆக்ஷனாக இருக்கும். பீப்புள் யாரெல்லாம் என்கொயரி ஃபார்மை சப்மிட் பண்ணுறாங்களோ சப்மிட் பண்ணி முடித்த உடனே அவங்க தேங்க்யூ பேஜுக்கு ரீடைரக்ட் ஆவாங்க. ஸோ யாரெல்லாம் தேங்க்யூ பேஜை விசிட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் என்கொயரி ஃபார்மை சப்மிட் பண்ணியிருக்காங்கன்றது தான் மீனிங். நவ் அதை வந்து நான் ட்ராக் பண்ணணும். என்னோடய வெப்சைட்டில் கான்டாக்ட் பேஜில் ஃபார்ம் வச்சுருக்கேன். ஸோ கான்டாக்ட் பேஜ் போகிறேன். டம்மியாக ஒரு ஃபார்ம் சப்மிஷன் நான் கொடுக்குறேன். நவ் இந்த பேஜ் இந்த URL-ஐ நான் லீடாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து லீட். ஸோ லீடாக செலக்ட் பண்ணுறேன். வேல்யூ எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டோன்ட் இன்க்ளூட் ஆஸ் அ வேல்யூ. கன்ஃபார்ம். நான் URL தான் ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ கன்ஃபார்ம். நவ் டன். இப்போ யாரெல்லாம் தேங்க்யூ பேஜை விசிட் பண்ணுறாங்களோ பண்ணால் அது ஒரு கன்வர்ஷன், ஒரு லீடாக வந்து கன்சிடர் ஆகும் ஃபேஸ்புக் பொறுத்த வரைக்கும். அது நம்ம இப்போ வெரிஃபை பண்ணிடலாமா? ஓகே, இப்போ நான் ஹோம் பேஜை விசிட் பண்ணியிருக்கேன். ஹோம் பேஜை விசிட் பண்ணும்போது வியூன்ற ஆப்ஷன் மட்டும்தான் வருது. கான்டாக்ட் பேஜ் போகிறேன். இப்பயும் பேஜ் வியூ தான் உங்களுக்கு அப்பியர் ஆகுது. இப்போ டெஸ்ட் சப்மிஷன் கொடுத்துட்டு தேங்க்யூ பேஜ் விசிட் பண்ணதுக்கப்புறம் தேங்க்யூ பேஜ் ஒன்ஸ் விசிட் ஆச்சு அப்படின்னா அது வந்து லீடுன்னு சொல்லி இங்கே டிஸ்பிளே ஆகணும். வந்துடுச்சுங்களா? ஸோ நம்ம செட்டப் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். அடுத்து டொமைன் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணணும். பிஸ்னஸ் செட்டிங்ஸை போயிட்டு பிராண்ட் சேஃப்டி கிளிக் பண்ணால் அதில் உங்களுக்கு டொமைன் ஆப்ஷன் வரும். அதில் ஆட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ டொமைன். என்னோட டொமைன் நேம் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆட். இப்போ எனக்கு ஒரு மெட்டா டேக் வந்து கிடைக்குது. இந்த மெட்டா டேக்கை காப்பி பண்ணி நான் வெப்சைட்டில் ப்ளேஸ் பண்ணோம் ஹெட்டர் செக்ஷனில். ஸோ அகெயின் வேர்ட்ப்ரெஸ்ஸில் போய்ட்டு
ஹெட்டரில் அந்த கோட் ஆட் பண்ணுறேன். சேவ் சேஞ்சஸ். இப்போ பிஸ்னஸ் செட்டிங்ஸில் போய்ட்டு அதை வெரிஃபை பண்ணுறேன். ஸோ டொமைன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட்.